இருக்குன்னா எதிரில் பார்க்குறவங்க சிரிப்பாங்க. உங்களை பார்த்தா எங்கள் அக்கா மாதிரியே இருக்குன்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. உங்களை பார்த்தா பில்கேட்ஸ் மாதிரியே இருக்கேன்னு சொன்னால் கடுப்பாவாங்களா மாட்டாங்களாங்க ஐயா? அப்போ பேரில் கூட அப்படி சொல்ல முடியாதே, அதில் என்ன சந்தோஷம் இருக்க போகுதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஐயா, வரத புயல் வந்தது, இந்த கஜா புயல் எல்லாம் வந்தது. நம்ம வீட்டில் இருந்த லட்சமாக இருந்த பணமோ, நம்ம அடிக்க வச்சிருந்த மல்லிகை பொருள் கூட நமக்கு பயன்படலை. மனிதர்கள் மேல் பாசம் வைத்த முகம் தெரியாத சொந்தங்கள் தான் அந்த நேரத்தில் ஓடி வந்து உதவி செஞ்சாங்கன்னா, கோடி ரூபாய் இருந்தா கூட பேங்க் பேலன்ஸ்ல அதெல்லாம் முன்னாடி வரவே இல்லைங்கய்யா. அப்ப ஆபத்துன்னு வருகிற பொழுது கூட ஏதோ சொந்தம் தானே வந்து நமக்கு உதவி செய்யுதுன்னு தான் நாங்க சொல்றோம். நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களாங்கய்யா, சும்மா சொத்து வந்துருச்சுன்னு பந்தா பண்ணாத, சொத்து சேர்ந்துருச்சுன்னு ஆடாதன்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துலயாவது சும்மா சொந்தம்லாம் சேர்ந்துருச்சுன்னு ஆடாதன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமாங்கய்யா. அப்போ சொத்து என்பது தள்ளாட வைக்கிறது. அந்த சூழலில் கூட சொந்தம் தான் தாங்கி பிடிக்கும்னு தாங்க ஐயா நாங்கள் சொல்கிறோம். சொத்து என்பது ஆபத்து, சொந்தம் தாங்க ஐயா ஆனந்தம். அதுவே அவங்களுக்கு புரியவே இல்லை. நீங்கள் சொன்னீங்க கொரோனா காலத்தில் நம்மெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதெல்லாம் சொன்னீங்க. கொரோனா காலத்தில் வீட்டிலே இருந்த போது கூட வீட்டில் இருந்த சொந்தங்க தாங்க ஐயா நமக்கு துணையாக இருந்தாங்க. ஆனால் அதில் கூட பாருங்க ஐயா, நிறைய கொரோனா வந்து ஆண்களுக்கு தான் வந்தது, பெண்களுக்கெல்லாம் அவ்வளோ வரலங்க ஐயா.